வணக்கம். இன்றைய தினம் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். எம்இடி பிஇடி தொடர்பான தெரிவு பரீட்சை வழிகாட்டலாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து எமது சேனலுக்கு முழுமையான ஆதரவினை வழங்குமாறு கேட்டு தொடர்ந்து நாங்கள் இந்த காணொளியிலே எம்இடி பிஜிடி தெரிவு தொடர்பாக இன்றைய தினம் 2025 ஆண்டுல வெளியீடு செய்யப்பட்ட இல்லை 25ஆம் ஆண்டுக்கு அமைவாக இலங்கையின் கல்வி தொடர்பான விடயங்கள் அல்லது கல்வி நிர்வாகம் சார்ந்த அமைப்புகள் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, வேறு விடயங்களாக இருந்தாலும் சரி, அந்த 2025ஆம் ஆண்டுல வெளியீடு செய்யப்பட்ட சில முக்கியமான புள்ளி விவரங்களை இந்த காணொளியிலே உங்களுக்கு கூடாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் அல்லது இந்த காணொலி உங்களை ஈர்த்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்வதன் மூலம் நமது சேனலை நீங்கள் மேம்படுத்துவதற்கு உங்களான உதவியை வழங்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் புள்ளி விவரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு காணப்பட்ட இந்த கல்வி தொடர்பான புள்ளி விவரங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புள்ளி விவரங்களாக 2024ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட புள்ளி விவரங்கள் தான் 2025ஆம் ஆண்டு வெளியீடு செய்யப்படும். 2025ஆம் ஆண்டு வெளியீடு செய்யப்பட்ட தகவல்கள் 2024ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட விடயங்களாக அமையும். அந்த வகையிலே இலங்கையில 2024ஆம் ஆண்டுக்கு அமைவாக மொத்தமாக 10,076 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இலங்கையில் மொத்தமாக 10,076 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இதில் தேசிய பாடசாலைகள் 396, மாகாண பாடசாலைகள் 9,680 பாடசாலைகளும் காணப்படுகின்றன. மாகாண பாடசாலைகள் 9,680 பாடசாலைகளாகவும் காணப்படுகின்றன. இந்த தேசிய பாடசாலைக்கும் மாகாண பாடசாலைக்கும் இடையிலான வேறுபாடு ஒரே ஒரு விடயம்தான். தேசிய பாடசாலை நிர்வாகம் நிரல் கல்வி அமைச்சு, அதாவது மத்திய கல்வி அமைச்சு, நாங்கள் அதை நிரல் கல்வி அமைச்சுன்னு தான் சொல்றாங்க அல்லது சொல்லப்படும். நிரல் கல்வி அமைச்சின் நிர்வாகத்துக்கு உட்பட்டது தேசிய பாடசாலை. மாகாண கல்வி அமைச்சின் நிர்வாகத்துக்கு உட்பட்டது மாகாண பாடசாலை. இந்த ரெண்டு பாடசாலைக்கும் இடையிலான வேறுபாடு இதுதான். இலங்கையில காணப்படுகின்ற பாடசாலை வகைகள் 4 இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் அதை பகிர்ந்து வந்தோம். மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு 1AB பாடசாலை, 1C பாடசாலை, டைப் 2 பாடசாலை, டைப் 3 பாடசாலை. 1AB பாடசாலை என்பது விஞ்ஞானத்துறையுடன் ஏனைய துறைகளையும் உள்ளடக்கினதாக காணப்படும். கட்டாயம் 1AB பாடசாலையாக அமைவதற்கு விஞ்ஞான பாடத்துறை உயர்தரத்தில் காணப்பட வேண்டும். இலங்கையில 1009 1AB பாடசாலைகள் காணப்படுகின்றன. 1C பாடசாலை பொறுத்தவரையில் 1C பாடசாலையாக அங்கீகரிப்பதற்கு கலைத்துறை உயர்தரத்திலே கலைத்துறை பாடப்பிரிவு காணப்படணும். அதனுடன் இணைந்து வர்த்தக துறையும் காணப்படலாம். கட்டாயமாக அது 1C-யாக தரப்படுத்துவதற்கு உயர்தர கலைத்துறை கலைப்பிரிவு அங்கு நடைபெற வேண்டும். அவ்வாறு இலங்கையில காணப்படுகின்ற 1C பாடசாலையாக 1959 பாடசாலைகள் காணப்படுகின்றன. டைப் 2 பாடசாலைகள் தரம் 11, தரம் 9 வரையான சில பாடசாலைகள் தற்போதும் இலங்கையில காணப்படுகின்றன. இந்த பாடசாலைகளை நாங்கள் டைப் 2 பாடசாலை அல்லது வகை 2 பாடசாலை என்று சொல்வோம். 3252 பாடசாலைகள் வகை 2 பாடசாலைகளாக அமைகின்றன. வகை 3 பாடசாலைகள் தரம் 5 வரையான வகுப்புகளை கொண்டதாக காணப்படுவதுடன் இது இலங்கையில் காணப்படுகிற மொத்த பாடசாலைகளில் 3856 பாடசாலைகள் இதுல வகை 3 பாடசாலைகளாக காணப்படுகின்றன. அத்துடன் இலங்கையில காணப்படுகின்ற இந்த பாலமைப்பு ரீதியாக காணப்படுகின்ற பாடசாலைகளை பொறுத்தவரையில் ஆண்கள் மட்டும் கல்வி ஏற்கின்ற பாடசாலைகளாக 147 பாடசாலைகளும், பெண்கள் பாடசாலைகளாக மட்டும் 240 பாடசாலைகள் காணப்படுவதுடன் கலவன் பாடசாலைகளாக 9689 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதே மாதிரி இலங்கையில இருமொழி கல்விகள், அதாவது இருமொழி கல்வி வழங்கப்படுகின்ற பாடசாலைகள் தமிழ் சிங்கள பாடசாலைகள் அனைத்தும் உள்ளடங்களாக 803 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதேவேளை மும்மொழி கல்வி பாடசாலைகள் 38 பாடசாலைகள் இலங்கையில காணப்படுகின்றன.
அதே போன்று 1 தொடக்கம் 50 வரையான மாணவர்கள் இருக்கும் பாடசாலைகள் இலங்கையில 1576 பாடசாலைகள் காணப்படுகின்றது. 1 தொடக்கம் 50 வரையான அஹ், மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகள் மொத்த பாடசாலைகளில் 1576 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதே போன்று 4000க்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களை கொண்ட 36 பாடசாலைகளும் இலங்கையில் காணப்படுகின்றன. 4000க்கு மேற்பட்ட மொத்த மாணவர் தொகையை கொண்ட 36 பாடசாலைகளும் 3000க்கும் 4000க்கும் இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் 68 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதே போன்று 2000க்கும் 3000க்கும் இடைப்பட்ட மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் 192ம் 1500க்கும் 2000க்கும் இடைப்பட்டது 194 பாடசாலைகளும் காணப்படுகின்றன. 51லிருந்து 100 வரையான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளாக 1655 பாடசாலைகள் காணப்படுகின்றன இலங்கையில. அதே போன்று ஆசிரியர் தொகையை பொறுத்தவரையில் மொத்தமாக ஆண் பெண் இருவரும் இணைந்து 2,38,506 ஆசிரியர்கள் இலங்கையில கல்வி கற்பிக்கின்றனர். இது கல்வித்துறையில காணப்படுகின்ற ஆசிரியர்கள் பிரின்சிபல் உட்பட. அதுல மொத்தமாக ஆண் ஆசிரியர்கள் 55,025 பேரும், பெண் ஆசிரியர்கள் 183,481, அதாவது 1,83,481 பெண் ஆசிரியர்களும் காணப்படுகின்றனர். இதுல இதை மேலே குறிப்பிட்ட இந்த விடயம் தனியார் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை மட்டும் உள்ளடக்கம். அதே போன்று பிரின்சிபலை பொறுத்தவரையில் இலங்கையில கல்வித்துறையில 12,885 அதிபர்கள் காணப்படுகின்றார்கள். அதுல என்னென்று சொன்னால் பிரின்சிபல் அதுல சொல்லப்பட்டதில் ஒரு திருத்தம் உண்டு. என்றால் பிரின்சிபலையும் உள்ளடக்கினதாக மொத்த கல்வித்துறை அதாவது கல்விசார் ஊழியர்கள் 2,38,506 பேர் காணப்படுகின்றனர். அதில் ஆண்கள் 55,025, பெண்கள் 183,480 பேரும் காணப்படுகின்றனர். இவைகள் கல்வித்துறையில் காணப்படுகின்ற கல்விசார் பணியாளர்கள். அதே போன்று அதுல டீச்சர்கள் மட்டும் ஆசிரியர்கள் மட்டும் 225,621 ஆசிரியர்கள். நம்ம இலங்கையில் காணப்படுற மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை 225,621, 2,25,621 ஆசிரியர்கள் காணப்படுகின்றனர். அதே மாதிரி ஆண் ஆசிரியர்கள் 48,139 பேரும், பெண் ஆசிரியர்கள் 1,77,482 பேரும் காணப்படுகின்றனர். இது கல்வித்துறையில் காணப்படுகின்ற ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொடர்பான புள்ளி விவரங்களாக அமைகின்றன. அதே மாதிரி ஆசிரியர்களை பொறுத்தவரையில் வன்னவி பாடசாலைகளில் கிட்டத்தட்ட 80,901 ஆசிரியர்களும், வன்சி பாடசாலைகளில் 64,682 ஆசிரியர்களும், டைப் 2 ஸ்கூல் 52,638 ஆசிரியர்களும், டைப் 3 34,185 ஆசிரியர்கள் காணப்படுகின்றனர். உங்களுக்கு வினாக்கள் இப்படி குறிப்பிட்ட அல்லது குறிப்பாக அந்த புள்ளி விவரங்கள் அல்லது எண்ணிக்கையை கேட்க போறதில்லை. ஒரு அன்னளவான பெறுமதிகள் வினாவப்படலாம். அல்லது அது இந்த விகிதாசாரங்கள் ஆண் பெண்களுக்கான விகிதாசாரங்கள் அப்படி நீங்கள் அதை பார்க்க முடியும். மற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான பாடசாலை வகைப்படுத்தலுக்கு இடையிலான விகிதாசாரங்கள் அடிப்படையில் வினாக்களை கேட்க முடியும். அதே போன்று 2024 ஆண்டு தகவலுக்கு அமைவாக கிரேட் 1க்குரிய அனுமதி மொத்தமாக 2,82,293 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டிருந்தனர். அதாவது கிரேட் 1க்காக தரம் 1க்காக அனுமதிக்கப்பட்ட மாணவர் தொகை மொத்தம் 2,82,293 மாணவர்கள் காணப்படுகின்றனர். இதுல மாகாண பாடசாலைகள் தான் அதிக மாணவர்கள் 2,55,385 மாணவர்களும், தேசிய பாடசாலைகளில் கிட்டத்தட்ட 26,908 மாணவர்களும் உள்வாங்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக கல்வி கற்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை 38,16,234 மாணவர்கள்
இலங்கையில பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களாக காணப்படுகின்றனர். இதில் வந்து கிட்டத்தட்ட ஆண்கள் வந்து 18,88,620 பேரும், பெண்கள் 19,27,614 பேரும் கல்வி கற்கின்றனர். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையிலான வீதாசாரங்கள் தொடர்பாக நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். கிட்டத்தட்ட 1.1 வந்து பெண்களும் நிஜம் ஆண்களும் என்று சொல்லி அதை நாங்கள் கணிப்பீட்டுக்கு கொண்டு வர முடியும். அதே போன்று தரம் ஒன்றை பொறுத்தவரையில் நாங்கள் 2025ஆம் ஆண்டில் அனுமதிக்கப்பட்ட மொத்த தொகையினையும் அவதானம் செலுத்துவோம். 2024ஆம் ஆண்டு, 2025ஆம் ஆண்டு ஜனவரி, 2026ஆம் ஆண்டு அனுமதிக்கப்பட்ட தொகை இனித்தான் நாங்கள் அதை பார்வையிட முடியும் அல்லது அவதானிக்கலாம். ஏனென்றால் 21ஆம் தேதி பிறகுதான் அது தொடர்பான உள்வாங்கல்கள் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் 2024ஆம் ஆண்டு தரம் ஒன்றுக்கான அனுமதி பற்றி தகவல் தந்திருந்தேன். 2025ஆம் ஆண்டுக்கான தகவலும் நாங்கள் அது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படாட்டியும் இந்த எங்களுக்கு பத்திரிகைகள் ஊடாக வெளியிடப்பட்ட தகவலுக்கு அமைவாக 2025ஆம் தரம் ஒன்றுக்கு 2,66,281 மாணவர்கள் 2025இல் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார்கள். உண்மையில் இது வந்து கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது ஒரு வீழ்ச்சியை பதிவு செய்திருந்தது 2025இல் தரம் ஒன்றுக்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்களில். அதே போன்று 2025இல் மாணவர்களை அனுமதிக்கும் போது ஒரு வகுப்பில் கட்டாயம் 40 மாணவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் அல்லது வந்து கட்டாயப்படுத்தலும் வந்து காணப்பட்டிருந்தது. சில விதிவிலக்குகளுக்கு அப்பால 40 மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் இருக்க வேண்டும் என்றதான் நியதி அல்லது அதுக்கான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அது எதிர்காலத்தில் அது 35ஆக குறைப்பதற்காக இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் முன்மொழிவுகள் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதே போன்று மாகாண ரீதியாக இலங்கையை பொறுத்தவரையிலே அதிக பாடசாலைகளை கொண்ட மாகாணம் இலங்கையில அதிக பாடசாலைகளை கொண்ட மாகாணம் அது தேசிய அதேபோல மாகாண பாடசாலைகள் அனைத்தையும் உள்ளடங்களாக மத்திய மாகாணம் வந்து அதிகமான பாடசாலைகளை கொண்ட மாகாணமாக காணப்படுகின்றது. 1511 பாடசாலைகள் வந்து மத்திய மாகாணத்தில் காணப்படுகின்றது. அதற்கு அடுத்த இடத்தில் மேல் மாகாணம் காணப்படுகின்றது. 1339 மாணவர்களை உள்ளடக்கினதாக இந்த மேல் மாகாணம் 2வது இடத்தில் அதிக பாடசாலை மாகாணங்களாக இலங்கையில காணப்படுகின்றது. அதற்கு அடுத்த நிலையில் 3வது இடத்தில் வடமேல் மாகாணம் வந்து அதிக பாடசாலைகளையும், அதற்கு அடுத்ததாக வந்து கிழக்கு மாகாணத்தில் அதிகமான மாணவர்களும், அதற்கு அடுத்ததாக வந்து தென் மாகாணத்தில் வந்து அதிகமான மாணவர்களும் பாடசாலைகளில் காணப்படுகின்றனர். பாடசாலைகள் குறைந்த மாகாணமாக வந்து வட மத்திய மாகாணம் வந்து 806 பாடசாலைகளை கொண்டதாக காணப்படுகின்றது. அது மாகாணம் குறைந்த பாடசாலைகளாக வந்து இந்த 806 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதே போன்று இலங்கையில மொத்தமாக வலய கல்வி அலுவலகங்கள் 100 வலய கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றன. 312 கோட்ட கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் கிழக்கு மாகாணத்திலே அதிகமான வலய கல்வி காரியாலயங்கள் காணப்படுகின்றன. 17 வலய கல்வி அலுவலகங்கள் அல்ல வலய கல்வி பிரிவுகள் வந்து கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்றன. இலங்கையில் அதிகமாக வலய கல்வி அலுவலகங்களை கொண்ட மாகாணமாக இல்ல பிரிவுகளை கொண்ட மாகாணமாக கிழக்கு மாகாணம் காணப்படுகின்றது. அதே மாதிரி மிக குறைந்த மாகாணம் வலய கல்வி அலுவலகம் காணப்படுவது சப்ரகமுவ மாகாணத்தில் 7 வலய கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும் வடக்கில் 13 வலய கல்வி அலுவலகம், வடக்கை பொறுத்தவரையில் இறுதியாக வந்து கிளிநொச்சி வடக்கு வலய கல்வி அலுவலகம் உருவாக்கப்பட்டிருந்தது, இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. 2வது நிலையில் வந்து மத்திய மாகாணத்தில் அதிகமான வலய கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று 312 கோட்ட கல்வி அலுவலகங்கள் காணப்படுவதோடு அதுவும் கிழக்கு மாகாணத்தில் அதிகமான கோட்ட கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றது. 48 கோட்ட கல்வி அலுவலகங்கள் கிழக்கு மாகாணத்திலும்
ஊவா மாகாணத்தில் குறைந்த கோட்டக்கல்வி அலுவலகமாக 23 கோட்டக்கல்வி அலுவலகங்கள் வந்து காணப்படுகின்றன. ஊவா மாகாணத்தில். வட மாகாணத்தை பொறுத்தவரையில் 35 கோட்டக்கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றன. மத்திய மாகாணத்தில் 40, மேல் மாகாணத்தில் 38, தென் மாகாணத்தில் 39 கோட்டக்கல்வி அலுவலகங்களும் காணப்படுகின்றன. அதே போல தேசிய பாடசாலைகள் இலங்கையில் 396 தேசிய பாடசாலைகள் 2024ஆம் ஆண்டு தரவுக்கேற்ப காணப்படுகிறதுடன் அதில் அதிகமான தேசிய பாடசாலைகளை கொண்ட மாகாணமாக மேல் மாகாணம் காணப்படுகிறது. 79 தேசிய பாடசாலைகள் மேல் மாகாணத்தில் காணப்படுவதுடன் தென் மாகாணத்தில் வந்து 70 தேசிய பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதே போன்று வந்து குறைந்த தேசிய பாடசாலைகளை கொண்ட மாகாணமாக வந்து வடமேல் மாகாணம் காணப்படுகின்றது. 17 தேசிய பாடசாலைகள் காணப்படுகின்றன. வடக்கை பொறுத்தவரையில் 24 தேசிய பாடசாலைகளும், கிழக்கை பொறுத்தவரையில் 42 தேசிய பாடசாலைகளும் காணப்படுகின்றன. அதே மாதிரி மாகாண பாடசாலைகளை பொறுத்தவரையில் அதிகமான மாகாண பாடசாலைகளை கொண்ட மாகாணமாக வந்து மத்திய மாகாணம் காணப்படுகின்றது. 1455 மாகாண பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதே போன்று அதற்கு அடுத்த நிலையில் வந்து மேல் மாகாணம் 1260, அதுக்கு அடுத்ததாக வந்து வடமேல் மாகாணம் வந்து மாகாண பாடசாலை அதிகமுள்ள மாகாணங்களில் மூன்றாவது நிலையில் காணப்படுகின்றது. 1202 பாடசாலைகள். மாகாண பாடசாலைகள் குறைவாக உள்ள அல்லது மாகாணத்திலே குறைவாக உள்ள மாகாணம் வந்து வட மத்திய மாகாணம் வந்து 789 பாடசாலைகளை கொண்டு மாகாண பாடசாலைகள் குறைவாக உள்ள மாகாணமாக காணப்படுகின்றது. வடக்கை பொறுத்தவரையில் 945 மாகாண பாடசாலை காணப்படுவதுடன் கிழக்கை பொறுத்தவரையில் 1086 மாகாண பாடசாலைகள் காணப்படுகின்றன. இது மாகாண ரீதியாக பாடசாலைகள், அதாவது வலயக்கல்வி அலுவலகங்கள், கோட்டக்கல்வி அலுவலகங்கள், தேசிய பாடசாலைகள், மாகாண பாடசாலைகள், மொத்த பாடசாலைகளின் தரவுகள் வந்து உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதே போன்று மாவட்ட ரீதியாக நாங்கள் வலயக்கல்வி அலுவலகங்களை அவதானிக்கும் போது அம்பாறை மாவட்டத்தில் 7 வலயக்கல்வி அலுவலகங்கள், இலங்கையில அம்பாறை மாவட்டத்தில் அதிகமான வலயக்கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றது. அதுக்கு அடுத்த நிலையில வந்து அதிகமான மாவட்டங்கள் வந்து இந்த ஆறு வலயக்கல்வி அலுவலகங்களை கொண்டுள்ளது. 7 வலயக்கல்வி அலுவலகம் அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் காணப்படுகின்றன. அதே மாதிரி கோட்டக்கல்வி அலுவலகங்கள் வந்து அதிகமான கோட்டக்கல்வி அலுவலகத்தை கொண்ட மாவட்டமாக 2 மாவட்டங்கள் காணப்படுகின்றன. ஒன்று குருநாகல், இன்னொன்று வந்து அனுராதபுரம். 2 மாவட்டங்களிலும் 22 கோட்டக்கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றன. அதற்கு அடுத்த நிலையில் வந்து அம்பாறையில் 21 கோட்டக்கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றன. குறைந்த கோட்டக்கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்ற மாவட்டமாக கிளிநொச்சி காணப்படுகின்றது. கிளிநொச்சி 4 கோட்டக்கல்வி அலுவலகங்கள் காணப்படுகின்றது. இது வந்து மாவட்ட ரீதியாக வந்து வலயக்கல்வி அலுவலகங்களும் கோட்டக்கல்வி அலுவலகங்களின் எண்ணிக்கை அமைந்திருந்தது. அதே போல பாடசாலைகள் கூடிய மாவட்டங்களாக குருநாகல் மாவட்டத்தில் வந்து 870 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதிகமான பாடசாலைகள் உள்ள மாவட்டமாக குருநாகல் மாவட்டம் காணப்படுகின்றது. பாடசாலைகளின் எண்ணிக்கையில் குருநாகல் மாவட்டம் வந்து அதிகமான பாடசாலைகளை கொண்ட மாவட்டமாகவும், அதற்கு அடுத்த நிலையில் கண்டி மாவட்டம் வந்து அதிகமான 649 பாடசாலைகளை கொண்டதாக காணப்படுகின்றது. பாடசாலை குறைந்த மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் 104 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அது மாதிரி தேசிய பாடசாலைகளை பொறுத்தவரையில் தேசிய பாடசாலைகள் அதிகமுள்ள மாவட்டமாக வந்து கொழும்பு மாவட்டத்தில் 39 தேசிய பாடசாலை காணப்படுகின்றது. குறைந்த தேசிய பாடசாலைகள் உள்ள மாவட்டமாக 2 மாவட்டங்கள் காணப்படுகின்றன. ஒன்று முல்லைத்தீவில் 3 தேசிய பாடசாலைகளும் கிளிநொச்சியில் 3 தேசிய பாடசாலைகளும் வந்து காணப்படுகின்றன. அதே மாதிரி மாகாண பாடசாலைகளை பொறுத்தவரையில் மாகாண பாடசாலையும் குருநாகல் மாவட்டத்தில் அதிகமான மாகாண பாடசாலைகள் காணப்படுகிறது. அதற்கு அடுத்த நிலையில் வந்து கண்டி மாவட்டம் வந்து அதிகமான மாகாண பாடசாலைகளை கொண்ட அது 613 பாடசாலைகளை கொண்டுள்ளது.
ஏற்கனவே கூறியது போன்று கிளிநொச்சி மாவட்டம் குறைந்த மாகாண பாடசாலைகளை கொண்ட மாவட்டமாக காணப்படுகின்றது. இது மாவட்ட ரீதியாக கோட்ட கல்வி அலுவலகங்கள், வலய கல்வி அலுவலகங்கள், தேசிய பாடசாலைகள், மாகாண பாடசாலைகள், மொத்த பாடசாலைகளின் தரப்படுத்தல் தொடர்பாக அமைந்திருந்தது அல்லது காணப்பட்டது. மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் பாடசாலைகளின் அளவு அல்லது எண்ணிக்கையை பார்க்கும்போது 150 வரையான மாணவர்களை கொண்ட ஒரே ஒரு தேசிய பாடசாலை இலங்கையில் காணப்படுகின்றது. அதேவேளை அதிகமான தேசிய பாடசாலைகளில் 2001 3000 வரையான மாணவர்கள் 102 பாடசாலைகள்ல அவ்வாறான எண்ணிக்கையுடைய மாணவர்கள் காணப்படுகின்ற தேசிய பாடசாலைகளாக அமைகின்றது. அதே போன்று மாகாண பாடசாலைகளில் 4000க்கு மேற்பட்ட மாணவர்களை கொண்ட 3 பாடசாலைகள் காணப்படுகின்றன. அதே போன்று இந்த 150 வரையான மாணவர் எண்ணிக்கை காணப்படுகின்ற பாடசாலைகளிலே ஒன்றிலிருந்து தரம் 13 வரையிலான வகுப்புகளை கொண்ட 2 பாடசாலைகளும், தரம் 6லிருந்து 13 வரையான வகுப்புகளை கொண்ட ஒரு பாடசாலையும் இலங்கையில இயங்குகின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேணும். அது 1-50 வரையான மாணவர் எண்ணிக்கைக்கு உட்பட்ட தரம் 1லிருந்து 13 கொண்ட 2 பாடசாலைகளும், தரம் 6லிருந்து 13 கொண்ட ஒரு பாடசாலையும் இலங்கையில இயங்கி வருகின்றது என்பதையும் கவனத்திலே எடுக்க வேணும். அதே போன்று ஏனைய புள்ளிவிவரங்கள், கல்வி சாராத புள்ளிவிவரங்களை பொறுத்தவரையில் அண்மையில மாற்றமடைந்தது இலங்கையின் பரப்பளவு, மொத்த பரப்பளவு மாற்றமடைந்திருக்கின்றது. 67,240 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக இலங்கை மாற்றமடைந்திருக்கின்றது. அந்த வகையில மனித அபிவிருத்தி சுட்டனில் இலங்கை 193 நாடுகளுக்கு இடையில 78வது இடத்தில் காணப்படுகின்றது. மனித அபிவிருத்தி சுட்டன் இலங்கையில 0.78 வீதமாக காணப்படுகின்றது. அதேவேளை கல்வி அறிவு வீதம் 93.2 வீதமாக காணப்படுகின்றது. அதில் ஆண்களின் கல்வி அறிவு வீதம் 94 வீதமாகவும், பெண்களின் கல்வி அறிவு வீதம் 92.6 வீதமாகவும் காணப்படுகின்றது. அதே போன்று மாணவர் ஆசிரியர் எண்ணிக்கை விகிதம் பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரையில் 23 வீதமாக காணப்படுகின்றது. பல்கலைக்கழக அனுமதிக்காக தகுதி பெற்றோர் 64.3 வீதம். ஏற்கனவே நாங்கள் இந்த கல்வி தொடர்பான அண்மை கால புள்ளி விவரங்கள், உயர்தர பரீட்சை, அப்போது சாதாரண தர பரீட்சை, தரம் 5 பரீட்சை தொடர்பான விடயத்தில் அதை பற்றி கலந்துரையாடி இருந்தோம். நீங்கள் அது தொடர்பான காணொலியை பார்வையிடுவதாயும் எமது யூடியூப் சேனலில் அந்த காணொலிகள் ஒரு பிளேலிஸ்ட்ல, அதாவது இம்மிடி பயிற்சி தொடர்பான பிளேலிஸ்ட்ல உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதனை பார்வையிட முடியும். கல்வி தொடர்பாக அரசு மீதான செலவு இறுதியாக கிடைக்கப்பட்ட தரவுக்கு அமைவாக 1.6 வீதம் இலங்கையில கல்விக்காக அரசாங்கம் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒதுக்கீடு செய்கின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்ற 64.3 வீதம் மாணவர்களில் 24.9 வீத மாணவர்களுக்கு தான் அனுமதி கிடைக்க பெற்றிருந்தது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். பல்கலைக்கழக அனுமதிக்கு கிட்டத்தட்ட 18 தொடக்கம் 22 வயதுக்கு உட்பட்டவர்களில் 9.9 வீதமானவர்கள் அந்த அனுமதியினை பெற்றிருந்தார்கள். அதேவேளை பள்ளிக்கூடம் ஒன்று அல்லது பொது கல்வி தொடர்பாக பொது பாடசாலை ஒன்று உள்ளடங்கும் பிரதேசமாக 6.5 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு பாடசாலை இல்லை பாடசாலை உள்ளடங்குகின்ற பிரதேசமாக இது காணப்படுகின்றது. பொது கல்வியில் மாணவர்களுடைய அதாவது பாடசாலை கல்வியில் மாணவர் ஆசிரியர் விகிதம் ஒரு 16 மாணவர்களுக்கு அல்ல 14.3 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது. இது சில வேளைகளில் உங்களுக்கு தரப்படுகின்ற இது இலங்கையில காணப்படுகின்ற தரவுகள்.
அது 2024ஆம் ஆண்டு தரவுக்கு அமைவானது. சில வேளைகளில் உங்கள் கேட்கப்படுகிற வினாவில என்ன தகவல் இருக்குதோ, என்ன எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை மாணவர்கள் பற்றிய தகவல்கள் உள்ளடக்கி தருவினமோ, அதன் அடிப்படையில் நீங்கள் வீதம், ஆசிரியர் மாணவர் விகிதம் கணிப்பீடு செய்ய வேண்டும். ஒரு தடவை அப்படி ஒரு வினாவை வந்து பிஜிடி பரீட்சை ஒன்றிலே கேட்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் 2000 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த பிஜிடி பரீட்சையில் அப்படி கேட்டிருந்தார்கள். அதை வந்து நாங்கள் பொதுவான தரவு, மத்திய வங்கி ஆண்டறிக்கிற தரவை எழுதுவதல்ல, அதில் தரப்பட்ட எண்ணிக்கைக்கு அமைவாக நாங்கள் விகிதத்தை கணக்கீடு செய்து கொடுக்கப்பட வேண்டும். இது வந்து பொது கல்வி தொடர்பாக காணப்படுகின்ற விகிதாசாரங்கள் அல்லது புள்ளி விவரங்கள். அதே மாதிரி சில முக்கியமான இன்னும் புள்ளி விவரங்களை குறிப்பிடுவாயின், இலங்கையில காணப்படுகின்ற வேலையின்மை வீதம், வேலையின்மையை பொறுத்தவரையில் இலங்கையில் தற்போதைய நிலையில் 2024ஆம் ஆண்டு தரவுக்கு அமைவாக 4.4% அமைவதுடன் இலங்கையின் மொத்த சனத்தொகை 2024ஆம் ஆண்டு மத்திய வங்கி ஆண்டறிக்கைக்கு அமைவாக 21,916 மில்லியன் அல்லது 21.9 மில்லியன் என்று சொல்ல முடியும். நீங்கள் 21 மில்லியன் என்று சொல்வதாயும் 21.9 மில்லியன் சொல்லி அதனை குறிப்பிட முடியும். இது தொடர்பான விடயங்கள், இந்த புள்ளி நடைமுறை, இதற்கு மேலாக சில புள்ளி விவரங்களின் தொகுப்பு நமது யூடியூப் சேனலில் உள்ளது. நீங்கள் அதனையும் பார்வையிட முடியும். தனியே கல்வி சார்ந்த விடயங்கள் மட்டுமல்லாது ஏனைய சில பொது விடயங்களும் இந்த தெரிவு பரீட்சைகளில் வினாவப்படுவது வளமை. அதற்காக நீங்கள் சில விடயங்களை தயார்படுத்தி செல்வது நல்ல. அதே போன்று வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 5% 2024 காணப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது அண்மை காலங்களில் சில எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் வந்து தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இவை வந்து கல்வி புள்ளி விவரங்களோட சில மேலதிகமான சில புள்ளி விவரங்களையும் கொடுக்குறோம். உங்களுக்கு மேலதிகமான புள்ளி விவரங்கள் இன்னும் தேவை ஏற்படுமாங்கன்னா எங்களை யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் அதனை பார்வையிடணும்னு சொல்லிக்கொண்டு, நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாதவர்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை செய்து நமது சேனலுக்கு உங்கள் ஆதரவை வழங்க கேட்டு இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்வோம். இன்னும் ஒரு காணொலியில் இந்த எம்இடி பிஜிடி தொடர்பான தெரிவு பரீட்சை தொடர்பாக நான் நினைக்கிறேன் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி திறந்த பல்கலைக்கழகத்துக்குரிய பரீட்சை நடைபெற இருக்கின்றது. தற்போது வந்து நான் நினைக்கிறேன் அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெற்று வண்ணம் இருக்கின்றன. அந்த பரீட்சைக்காக அனைத்து காணொலிகளும் இந்த 11ஆம் தேதிக்கு முன்னர் உங்களுக்காக சகல விடயங்களை உள்ளடக்கினதாக ஒரு தலைப்புகளையும் இது வர இருக்கின்றது. நீங்கள் இதனை ஏனையர்களும் பயன்பெற வேணும் என்று விரும்பினால் இதனை ஏனையர்களுக்கும் பகிர்ந்து அதோடு எமது சேனலுக்கும் உங்கள் ஆதரவினை தெரிவித்து உதவுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.